இன்றைக்கி சிஸ்டர்ஸ் டியோ பார்க்கலாமா? நானும் எங்கள் அக்காவும் சேர்ந்து ப்ரெட் ஆம்லேட் அண்ட் ப்ரெட் சாண்ட்விச் செஞ்சுருக்கோம். அது எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டஃபிங் செய்யணும். அந்த ஸ்டஃபிங்க்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் போட்டுட்டு அது கூடவே வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனிஷில் வந்ததுக்கப்புறமா தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இந்த மூணையும் அதுக்குள்ளே ஆட் பண்ணி அதை ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். சைடில் 3 முட்டை நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. இந்த முட்டையெல்லாம் நான் உடச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃபிங்க்கு உப்பு, அப்புறம் மிளகாத்தூள் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். கூடவே நம்ம முட்டை உடைச்சோம்ல, ஸோ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெப்பர், சால்ட்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது சூப்பராக இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இது ரெடி ஆனதுக்கப்புறம் அதை தனியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது தனியாக வச்சுருங்க. அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணோம்ல அந்த முட்டை, அதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அப்புறம் ஒரு தோசை தவா எடுத்துகிட்டு அதில் நெய் ஊற்றிட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூட ஒரு ப்ரெட் எடுத்திருக்கேன். அதை நல்லா டோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரெட்லாம் டோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல எக்கு, சாதம் இந்த மாதிரி நான் ஆட் பண்ணுற மாதிரி அதை அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா அது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நான் ப்ரெட்டெல்லாம் டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ப்ரெட்லாம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். மாதிரி 2 ப்ரெட்டை இந்த மாதிரி வச்சுட்டு திருப்பி போட்டுட்டு மறுபடியும் அதை 2 சைட்லேயும் க்ளோஸ் பண்ணி நான் பண்ணுற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னும் 2 ப்ரெட்டை நான் டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது எதுக்குன்னா நம்ம ஸ்டஃபிங் செஞ்சோம்ல, அந்த ஸ்டஃபிங்கில் ஆட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நான் ஆட் பண்ணுற மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்தோன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான ப்ரெட் ஆம்லேட் அண்ட் ப்ரெட் சாண்ட்விச் ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்